ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடுத்த குரூப் 4 எக்ஸாம் அப்படிங்கிறது 2025 ஏப்ரலில் வரப்போகுதுன்றது நமக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்ச ஒரு தகவல் தான். இதில் நம்ம குறைஞ்சபட்சம் இந்த பிப்ரவரி மாதம் 2025க்கு முன்னாடியே ஓகேவா, நம்ம சில ஏரியாலாம் கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்கணுங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. என்னென்ன நம்ம முடிச்சிருக்கணும் அப்படின்னா, தமிழ் பார்த்தோம்னா ஓகே மேக்ஸிமம் அப்படின்றது முடிஞ்சிருக்கணும். எவ்வளோ மேக்ஸிமம் அப்படின்றது 50% கிடையாது, 90%, குறைஞ்சது 90% அப்படிங்கிறது கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஓகேவா, நீங்கள் அதுக்கப்புறம் பண்ணுறது எல்லாமே ரிவிஷனில் தான் வரும். ஓகே, தமிழ் அப்படின்னு பார்க்கும்போது 6வதுலேருந்து 10வது வரைக்கும் இருக்கக்கூடிய புதிய புத்தகம், அதேமாதிரி 11வது புதிய புத்தகம் அப்படிங்கிறது நிறைய டேட்டா இருக்கும். ஸோ அதுவுமே ரொம்ப முக்கியமான புத்தகம். 12வது தமிழ் புத்தகம், இது தமிழ் புத்தகமா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் எந்த அளவுக்கு உங்களால் படிக்க முடியும் அப்படி ஓரளவு முடியுது அப்படின்னா ஸோ அந்தளவுக்கு மட்டும் முடித்து வைங்க. ரொம்ப இந்த பாடத்துக்குள்ளே போயிட்டு நம்ம 10th புக்கு தமிழ் புக்கை படிக்கிற அளவுக்குலாம் படிக்க வேண்டாம். இருந்தாலும் ஹைலைட் பாயிண்ட்டு, இந்த நூல்வெளி, அங்கங்கே இருக்கக்கூடிய மேற்கோள், அது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். முக்கியமாக சிலபஸ் டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு 12th பிரிச்சுருங்க. ஓகேவா, சிலபஸ் டாப்பிக்கை முடிச்சிருங்க. அந்த மாதிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம். ஏன்னா 12th தமிழுங்கிறது ரொம்ப கஷ்டமான புத்தகமாக தான் இருக்கும். பேலன்ஸ் உள்ள எல்லாமே ஈஸி தான், 12th மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ அது ஓகே முடிந்த அளவு. அடுத்து என்னென்னா, சிறப்பு தமிழ் ஒரு பார்வை. சிறப்பு தமிழ் அப்படிங்கிறது கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, சிறப்பு தமிழ் அப்படிங்கிறத சும்மா ஒரு 2-3 ரவுண்டு நீங்கள் வந்திருக்கணும். என்ன இருக்குது அந்த புத்தகத்தில், என்னென்னலாம் இருக்குங்கிறதாச்சும் நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம ரிவிஷன் பண்ணும்போது இன்னும் ஒரு 4-5 ரவுண்டு போனோம் அப்படின்னா நமக்கு நிறைய ஐடியா கிடச்சிரும். அதே மாதிரி 6வதுலேருந்து 10வது வரைக்கும் இருக்கக்கூடிய பழைய தமிழ் புத்தகம். ஸோ இது பார்த்தோம்னா 90% அப்படிங்கிறது கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஏன்னா மார்ச் மாதம், ஏப்ரல் மாதம்லாம் நம்ம வேறு தலைப்பில் இருக்கக்கூடிய வேறு யூனிட்டுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேவா, ஏன்னா அந்த கேப்பில் நம்ம தமிழ் அப்படிங்கிறது ரிவிஷனில் மட்டும் கொண்டு போகணும். பேலன்ஸ் இருக்கக்கூடிய மெயின் அப்படின்னு பார்க்கும்போது மெயின் சப்ஜெக்டாக நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேவா, அதனால் தமிழ் அப்படிங்கிறது 90% நீங்கள் முடித்து வச்சுருக்கணும். ஓகேவா, ஸோ அடுத்தது அதுக்கப்புறம் படிக்கலாமா அப்படின்றது பிளான் பண்ணாதீங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடியே முடித்து வைங்க. கடைசியில் படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த டாப்பிக்கையுமே சேர்த்து வைக்காதீங்க. அன்னைக்கு இப்போ உங்களுக்கு படிக்கணும்னு தோணுச்சு, இந்த டாப்பிக் அன்றைக்கி படிக்கலான்னு ஆசையாக இருக்குன்னா படிச்சிருங்க. ஓகேவா, எப்போ ஆசை வருதோ ஆசை வரும்போதே அந்த டாப்பிக்கை முடிச்சிடுங்க. அடுத்தது என்னென்னா, ஜென்ரல் ஸ்டடீஸ்னு பார்க்கும்போது 10வது புத்தகத்தை நீங்கள் முடிச்சிருக்கிற மாதிரி இருக்கணும். ஓகேவா, 10th அப்படின்னு பார்க்கும்போது அந்த புத்தகத்தை முடிச்சிருக்கணும். 10th எதுனா 10th இருக்கக்கூடிய அந்த 7 யூனிட் ஜாகிரஃபி இருக்கும்ல, அதை முடிச்சிருக்கணும். அதே மாதிரி ஒரு 4 யூனிட் என்னமோ இருக்கும், அரசியல் அறிவியல், மத்திய அரசு, மாநில அரசு, இந்திய அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு 3 யூனிட் என்னமோ இருக்குது. ஸோ அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். எல்லாமே ஈஸியானது தான். ஓகேவா, அதில் ஜாகிரஃபி 7 யூனிட்டு கொஞ்சம் ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். பொருளாதாரம் இதில் 1 யூனிட் என்னமோ தான் சிலபஸில் கவர் ஆகும். ஸோ அந்த யூனிட்டை நீங்கள் முடிச்சிருக்கணும். ஓகேவா, இதெல்லாம் மேண்டேட்ரி அப்படின்றது. அடுத்தது என்னென்னா, 12வது புத்தகத்தில் இருக்கக்கூடிய வரலாறு புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஐஎன்எம், இந்திய தேசிய இயக்கம், ஒரு 8 யூனிட் இருக்கும். அந்த 8 யூனிட்டையுமே நீங்கள் படிச்சிருக்கணும். ஓகேவா, படிச்சிருக்கிறதுனா 100%ன்னு நான் சொல்ல வரல, குறைஞ்சது ஒரு 85% முடிச்சு வைங்க. ஏன் அப்படின்னா கடைசி நேரத்தில் படிக்கணும். ஏன்னா இந்த ஏரியா தான் உங்களுக்கு கொஸ்டின் மேக்ஸிமம் கவர் ஆக போகிற ஏரியா. சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ 12th ஹிஸ்ட்ரின்னு பார்க்கும்போது கன்ஃபார்ம் கொஸ்டின் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதேமாதிரி 10th ஜாகிரஃபி கன்ஃபார்ம் கொஸ்டின், 10th பாலிட்டி கன்ஃபார்ம் கொஸ்டின், 10th வரக்கூடிய பொருளாதாரமும் கன்ஃபார்ம் கொஸ்டின் தான். ஓகேவா, அதே மாதிரி 11வது புத்தகம், 12வது புத்தகத்தில் இருக்கக்கூடிய எக்கனாமிக்ஸ், பொருளாதாரம், அந்த ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு 10 யூனிட் வரும். ஏன்னா 11th ஒரு 5 யூனிட்டு, 12th எக்கனாமிக்ஸில் ஒரு 5 யூனிட் இருக்கும். மொத்தம் ஒரு 10 யூனிட். முக்கியமாக அதில் நீங்கள் 11th இருக்கக்கூடிய 5 யூனிட்டை 100% அப்படின்னா ரிவிஷன் பண்ணுற அளவுக்கு ஒரு 80% முடிச்சு வைங்க. அதே மாதிரி 12th எக்கனாமிக்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான யூனிட் எது அப்படின்னா இந்த பேங்கிங்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி யூனிட்டை கொஞ்சம் படித்து வைக்கணும். இதெல்லாம் மேண்டேட்ரி அப்படிங்கிறதுனால நான் சொல்கிறேன். அப்போ இதை மட்டும் படித்தா போதுமான்னு தயவு செஞ்சு கேட்காதீங்க. இல்லை இதை தவிர்த்து நான் வேறு எதுவும் படிக்கக்கூடாதா அப்படின்றதே நீங்கள் கேட்கக்கூடாது. குறைஞ்சது இவ்வளோ தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ஜிஎஸ் அப்படிங்கிறது இங்கே தான் இருக்குது. ஓகேவா, இந்த புத்தகத்தில் தான் இருக்குன்றது உண்மை. ஸோ அடுத்தது என்னென்னா, அரசியல் அறிவியல், பொலிட்டிக்கல் சயின்ஸ்னு பார்க்கும்போது 80%ன்றது கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். கண்டிப்பாக பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படிங்கிறத
நீங்கள் 80%ன்றது முடிச்சிருக்கணும். ஏன் இதை ஃபெப்ரவரிக்குள்ளே நான் முடிக்கணும்னு சொல்கிறேன்னா, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் 4 மாதம் இருக்குது. ஸோ அந்த 4 மாதத்தில் நம்ம இப்போ மேலே பார்த்த எல்லா தலைப்புலையும் வந்து நம்ம ரிவிஷனுக்கு டைம் எடுத்துக்க போகிறோம். ஓகேவா, ரிவிஷனுக்கு டைம் எடுத்துக்க போகிறோம். அந்த கேப்பில் தான் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 6th, 7th, 8th, 9th இந்த மாதிரி காமனான யூனிட்லாம் இருக்குல்ல, புக்கை ஒரு ரிவிஷன் பண்ணுறோம்ல, புக் வைஸ் நம்ம ரிவிஷன் பண்ணோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தலைப்புகளை நம்ம அந்த கேப்பில் தான் வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடியே இந்த தலைப்புகளை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்கணும். இது எப்படி சொன்னாலும் இது 100% உண்மையான விஷயம். அதே மாதிரி ஃப்ரீ டைம் கிடச்சிதுன்னா புத்தகத்தில் இருக்கக்கூடிய அந்த பாக்ஸ் டேட்டாலாம் இருக்குல்ல, உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற பாக்ஸ் டேட்டா எல்லாத்தையுமே தெரிஞ்சிருக்கணும். எல்லாமே அப்படின்றது நான் 100% எதையுமே சொல்லலை, குறைஞ்சது 85% ஆச்சும் முடிச்சு வைங்க. அதே மாதிரி எல்லா யூனிட்டில் இருக்கக்கூடிய சிலபஸில் வரக்கூடிய எல்லா யூனிட்டில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டினையும் படிச்சிருங்க. 10th புக்கில் மட்டும் எல்லா யூனிட்டுக்கும் படிச்சிருங்க. ஓகேவா, 10th புக்கில் மட்டும் எல்லா யூனிட்டுக்கும் புக் பேக் கொஸ்டின் படிச்சிருங்க. 11th 12thலாம் வந்து பார்த்தோம்னா சிலபஸில் வரக்கூடிய பாடமாக இருந்துச்சுன்னா ஸோ அந்த யூனிட்டில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின் அதெல்லாம் படிச்சிருங்க. 11th 12thல் இருக்கக்கூடிய பாக்ஸ் டேட்டா எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து மேண்டேட்ரியாக நமக்கு கொஸ்டின் ஏரியா அப்படிங்கிறது தான் உண்மை. ஓகேவா, ஏன்னா ஜிஎஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல தான் இருக்குது. ஸோ அப்போ பாக்கி உள்ள இடத்துல கேட்க மாட்டாங்களா அப்படின்றது கிடையாது. அது வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். 6th, 7th, 8th இதெல்லாம் வந்து சோசியல் சயின்ஸு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சயின்ஸில் வந்து நம்ம ஒரு 15 டாபிக் கொடுத்துருக்கோம்ல, அதை மட்டும் இப்போ செலக்டடாக படிக்கிறது. ஏன்னா இது வந்து ஸ்மார்ட் ஒர்க்கு. ஓகேவா, ரொம்ப நாளாக படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா நிறையா படிச்சிருக்கலாம். ஆனால் நான் இப்போ தான் புதுசு, ஜஸ்ட் நான் ஒரு 8 மாதம் 6 மாதமாக தான் படிக்கிறேன் அப்படின்னா இது நீங்கள் மேண்டேட்ரியாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அதனால் தயவு செஞ்சு இதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த அளவை நீங்கள் மினிமம் முடித்து வச்சுருந்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் என்ன, அதே மாதிரி இது தமிழ் அப்படிங்கிறதையும் நீங்கள் முடித்து வச்சுருக்கணும். மேக்ஸ் அப்படின்றத நான் இதில் சொல்லவே இல்லை. ஏன் சொல்லலை அப்படின்னா மேக்ஸ் அப்படிங்கிறது டெய்லி 2 மணி நேரங்கிறது கட்டாயம். ஓகேவா, டெய்லி 2 மணி நேரங்கிறது கட்டாயம். நமக்கு மேக்ஸ் வரல 2 மணி நேரம் படித்து தான் ஆகணும் அப்படிங்கிறது கட்டாயம். அது எக்ஸாமுக்கு ஒரு 2 நாள் வரைக்கும். ஓகேவா, 2 நாள், நாளான்னைக்கு எக்ஸாம் அப்படின்னா இன்னைய வரைக்கும். ஓகேவா, நீங்கள் 2 மணி நேரம் படித்து தான் ஆகணும். ஓகேவா, அதுமாரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா, இது வந்து நீங்கள் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா, ஏன்னா நமக்கு கொஸ்டின் அப்படிங்கிறது எல்லா இடத்துலேருந்தும் வரப்போகிறது கிடையாது. குறிப்பிட்ட இடத்துல என்ன கேட்க போகிறாங்க, அதுவும் சில புக்லேருந்து தான் வரப்போகுது. ஓகேவா, ஆனாலும் நம்ம அவ்வளோ பேருக்கு மத்தியில் போட்டியில் கொஞ்சம் மேலே வரணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா படிக்கணும். இந்த தலைப்பில் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய மார்க்கு கொஞ்சம் ஓரளவு நல்ல ஸ்டேஜில் போய் நிற்கும். அதுக்கப்புறம் நீங்கள் போட ஹார்ட் ஒர்க் வந்து பார்த்தோம்னா ஒரு மார்க்கு உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு தகவலோடு சந்திக்கலாம். தேங்க்யூ.